வணக்கம். வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் சின்னங்கள் ஆணை 1968 இன் கீழ் சின்னங்களை ஒதுக்குகிறது. இந்த ஆணை தேர்தல் செயல்முறையின் ஒரு முக்கிய பகுதியாகும். இந்த சின்னங்கள் குறிப்பாக படிப்பறிவில்லாத வாக்காளர்களுக்கு கட்சிகளை அடையாளம் காணவும் வாக்களிக்கவும் மிகவும் முக்கியமானவை. இது ஜனநாயக செயல்முறையை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றுகிறது. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தைப் போல ஒரு பொதுவான சின்னத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இது புதிய கட்சிகளுக்கும் தேர்தல் களத்தில் சம வாய்ப்பை வழங்குகிறது. விசில் சின்னம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் குறிப்பிடத்தக்க அடையாள மதிப்பை கொண்டுள்ளது. இது கட்சியின் முதல் தேர்தல் களத்தில் ஒரு வலுவான அடையாளமாக அமையும். அரசியல் ஆய்வாளர்கள் விசில் பெரும்பாலும் கொண்டாட்டம் மற்றும் வெற்றியுடன் தொடர்புடையது என்று கூறுகின்றனர். இது கட்சிக்கு ஒரு நேர்மறையான பிம்பத்தை உருவாக்கும். விஜயின் விசில் போடு பாடல் மற்றும் பிகில் திரைப்படம் போன்ற அவரது திரைப்படங்களுடன் இந்த சின்னம் ஒத்துப்போகிறது. இது வாக்காளர்களிடையே எளிதில் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். விசில் சாதாரண மனிதனையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது என்றும் இது மக்களுக்கு ஒரு வெற்றி சின்னம் என்றும் விஜய் கூறியுள்ளார். இது அவரது அரசியல் நோக்கங்களை பிரதிபலிக்கிறது. இது ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு சின்னம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது கட்சிக்கு வலுவான செய்தியை அளிக்கிறது. இந்த சின்னம் மூலம் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் அவர்களால் பிப்ரவரி 2024 அன்று தொடங்கப்பட்டது. இது அவரது நீண்டகால அரசியல் ஆர்வத்தின் வெளிப்பாடாகும். இது செப்டம்பர் 2024 8 அன்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது. இந்த பதிவு கட்சிக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வழங்கியது. கட்சி நவம்பர் 2025 11 அன்று ஒரு பொதுவான தேர்தல் சின்னத்திற்காக தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்தது. அவர்கள் 10 சின்னங்களின் பட்டியலை சமர்ப்பித்தனர். அதில் விசில் முதல் தேர்வாக இருந்தது. ஜனவரி 2026-22 அன்று தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. இது கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சி என்பதால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முந்தைய தேர்தல் வரலாறு இல்லை. இது அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள அனைத்து 234 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் போட்டியிடும். இது கட்சியின் பரந்த நோக்கத்தை காட்டுகிறது. விஜய் இந்த தேர்தலை ஒரு இலக்கு தேர்தல் என்று குறிப்பிட்டுள்ளார். இது கட்சியின் தீவிர நோக்கத்தை காட்டுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கிய பயணமாக அமையும். சிம்ம ஒதுக்கீடு கட்சி தலைமைக்கு புதிய ஆற்றலையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக கருதுகிறது. இது கட்சி தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரவிருக்கும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்கள் பல கட்சி அமைப்பை கொண்டிருக்கும். இது ஒரு கடுமையான போட்டிக்கு வழிவகுக்கும். தற்போதைய திமுக அரசு அதன் கூட்டணி கட்சிகளுடன் 2021 தேர்தலில் 234 இடங்களில் 159 இடங்களை வென்றது. இது அவர்களின் பலத்தை காட்டுகிறது. முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாகும். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பேட்டரி டார்ச் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு தனித்துவமான சின்னமாகும். விசில் சின்னத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை தேர்தல் போட்டியில் ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கும். இது குறிப்பாக இளம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுகவின் உதயசூரியன் மற்றும் அதிமுகவின் இரட்டை இலை போன்ற சின்னங்களுடன் ஒப்பிடுகையில் விசில் சின்னம் தனித்துவமானது. இது வாக்காளர்களிடையே எளிதில் நினைவில் நிற்கும். இது வாக்காளர்களிடையே விஜயின் கவர்ச்சியுடன் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது நட்சத்திர அந்தஸ்து கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக அமையும்.
தேர்தல் சின்னங்கள் இந்திய ஜனநாயகத்தில் முக்கியமான தொடர்பு கருவிகளாகும். அவை வாக்களிக்கும் செயல்முறையை எளிதாக்குகின்றன. அவை வாக்காளர்கள் தங்கள் விருப்பமான கட்சி மற்றும் வேட்பாளரை விரைவாகவும் துல்லியமாகவும் அடையாளம் காண உதவுகின்றன. இது தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விசில் போன்ற ஒரு தனித்துவமான சின்னத்தின் ஒதுக்கீடு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதன் அடையாளத்தை நிலைநிறுத்த ஒரு முக்கிய படியாகும். இது கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். இந்த ஒதுக்கீட்டை தேர்தல் வெற்றியாக மாற்ற கட்சித் தொண்டர்களின் முயற்சிகள் முக்கியமானதாக இருக்கும். அவர்கள் சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல கடுமையாக உழைக்க வேண்டும்.